அஸ்ஸலாமு அலைக்கும். தினமணி பத்திரிகையில் வெளிவந்திருக்கும் ஒரு முக்கிய செய்தி, போரிட்டால்தான் அச்சுறுத்தல் இருக்காது. இஸ்ரேல் பிரதமர் காசாவில் போரிடுவதை தவிர வேறு வழி இல்லை என்று இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாஹூ தெரிவித்தார். காசா மீதான இஸ்ரேல் தாக்குதல்களில் கடந்த 2 நாட்களில் 90க்கும் மேற்பட்டோர் பலியானார்கள். இதனிடையே தங்களுக்கு வேறு வழியில்லை என்று இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாஹூ தெரிவித்தார். இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாஹூ கூறியதாவது: காசாவில் போரிடுவதை தவிர வேறு வழி இல்லை. ஹமாஸ் அழிக்கப்பட்டு பணைய கைதிகள் அனைவரும் விடுவிக்கப்படும் வரை போரை முடிவுக்கு கொண்டு வர இயலாது. அவ்வாறு போரிட்டால்தான் இஸ்ரேலுக்கு ஹமாஸ் படையினரால் அச்சுறுத்தல் இருக்காது. போரை தவிர இஸ்ரேலுக்கு வேறு வழி இல்லை என்று தெரிவித்தார். இஸ்ரேலுக்குள் கடந்த 2023ஆம் ஆண்டில் அக்டோபர் 7ஆம் தேதி நுழைந்து சுமார் 1200 பேரை படுகொலை செய்த ஹமாஸ் 200க்கும் மேற்பட்டவர்களை அங்கிலிருந்து பணைய கைதிகளாக கடத்தி சென்றனர். அதை எடுத்து அந்த அமைப்பினரை குறிவைத்து காசாவில் அந்த நாட்டு இராணுவம் தீவிர தாக்குதல் நடத்தி வருகிறது. இதனிடையே அமெரிக்கா, எகிப்து, கத்தார் நாடுகளின் முன்னிலையில் 2 தரப்பினருக்கும் இடையே கடந்த ஜனவரி 19ஆம் தேதி முதல் 6 வாரங்களுக்கு போர் நிறுத்தம் கடைபிடிக்கப்பட்டது. எனினும் அந்த போர் நிறுத்தத்தை நீட்டிப்பதற்கான பேச்சுவார்த்தையில் கருத்து வேறுபாடுகள் அதிகரித்ததால் காசா முழுவதும் இஸ்ரேல் இராணுவம் தனது தீவிர தாக்குதலை கடந்த மாதம் மீண்டும் தொடங்கியது. நன்றி.